புஷ்பா 2 பிரீமியர் ஷோக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கலந்துகிட்ட ஹைதராபாத் சந்தியா தியேட்டர்ல கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு பெண்மணி இறந்து போறாங்க. அந்த வழக்கு சம்பந்தமாக இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவர்களை விசாரணைக்காக கைது பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் அவர்களை மட்டும் கிடையாதுங்க, மேலும் 3 பேரும் இந்த வழக்கின் கீழே கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை தொடுத்தது யாரு, இந்த வழக்கின் மேல நீதிமன்றத்தோட நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் மற்றும் மகனோட புஷ்பா 2 பிரீமியர் ஷோ பாக்குறதுக்காக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டருக்கு போறாங்க. அந்த தியேட்டருக்கு போனதும் ரேவதியுடைய கணவர் ரேவதியும் அவருடைய மகனையும் இந்த தியேட்டர் வாசல்ல இறக்கி விட்டு இன்னொரு ஒரு பெண் குழந்தைய கொண்டு போய் அவர் பாட்டி வீட்டுல இறக்கி விட்டு வர்றதுக்காக போறாரு. போயிட்டு வந்து பாக்குறாரு, அந்த தியேட்டர் வாசல்ல அந்த பெண்மணியும் அதாவது அவருடைய மனைவியும் மகனும் இல்ல. உடனே ஒரு மனைவிக்கு தொடர்பு கொண்டு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. நாங்க தியேட்டருக்குள்ள வந்துட்டோம், நீங்க தியேட்டருக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரேவதி அவர் கணவர்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை. இவரும் டூல கொண்டு போய் பார்க்கிங்ல நிப்பாட்டி அந்த கூட்ட நெரிசல கடந்து போகும்போது அங்க அவருடைய மனைவியும் மகனும் மூச்சு திணறி மயக்கத்துல கிடக்காங்க. அவருடைய மகனுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து பதறி போன ரேவதியோட கணவர் 2 பேத்தையும் மீட்டு மருத்துவமனை கூட்டு போறாரு. அந்த மருத்துவமனையில ரேவதி அவர்களை செக் பண்ண மருத்துவர் இவங்க ஏற்கனவே இறந்துட்டா சொல்றாங்க. அவருடைய மகனை தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்து சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மனைவி இறந்ததை தாங்க முடியாத ரேவதியோட கணவர் ஹைதராபாத் சிக்கரப்பள்ளி காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கிறாரு. அனுமதிக்கப்பட்ட இருக்கைகளை விட அதிக அளவு ரசிகர்களை தியேட்டருக்குள்ள அனுமதிச்ச தியேட்டர் நிர்வாகமும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம அங்க வந்து நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் இசையமைப்பாளர் டிஎஸ்பி இவங்க தான் என்னுடைய மனைவி இறப்புக்கு காரணம் அப்படின்னு ஒரு புகாரை கொடுக்கிறாரு. இந்த புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட காவல் நிலைய அதிகாரிகள் தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஓனர் 2 பேரும் ஒரு மேனேஜர் அப்படின்னு மொத்தம் 3 பேரை கைது பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இதே வழக்கின் கீழே நடிகர் அல்லு அர்ஜுன் மேல 2 வழக்குகள் பதியப்படுது. ஒன்னு பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழே 105, 117/2 அப்படின்னு 2 பிரிவுகள்ல அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதியப்படுது. அந்த வழக்கு விசாரணைக்காக தான் இன்னைக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களை கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி நேரம் காவல் நிலையத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க விசாரணை முடியுது. விசாரணை முடிஞ்சனே அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில சேர்த்து நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. மருத்துவ பரிசோதனை முடிஞ்ச உடனே நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களை நீதிமன்றத்துல கொண்டு போய் ஆஜர்படுத்துறாங்க. இந்த வழக்கோட காரணங்களை தெரிஞ்சுக்கிற நீதிபதி அவர்கள் அல்லு அர்ஜுனை 15 நாட்கள் நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்க சொல்றாங்க. அதாவது 15 நாள் சிறையில அடைச்சு அவருக்கான விசாரணை மேற்கொள்றதுக்கான உத்தரவை நீதிமன்றம் கொடுக்குது. அதே நீதிமன்றத்துல அல்லு அர்ஜுன் சார்பாக எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கப்படுது. அதை பரிசீலனை செஞ்ச ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியும் தீர்ப்பு கொடுக்குது. நடிகர் நானி கூட அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம், இதற்கு நம்ம எல்லாமே தான் காரணம், இதற்கு மேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம நம்ம முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா இந்த நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் இவர் ஒருவர் தான் காரணம் அப்படின்னு அவர் மேல குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு அல்லு அர்ஜுன் அவருக்கு ஆதரவான கருத்தையும் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் நடிகை ராஷ்மிகாவும் சொல்லியிருக்காங்க. அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக பல பேரும் இந்த பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இறந்து போன பெண்மணி ரேவதிக்கும் ஆதரவாக பல பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லு அர்ஜுன் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு இன்னும் வேறு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வழக்குல என்ன பிரச்சனை, எங்க ஆரம்பிச்சது, எங்க வந்து நிக்குது அப்படின்ற பல விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்க கருத்து சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு இந்த வழக்கு மீது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.